பொன்னி தங்கியிருக்க அறையில பொன்னி நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சுந்தரம் என்ன பண்றாரு, எல்லா பொருளையும் ஆஃபீஸ்லேருந்து பழைய பொருள் எல்லாத்தையுமே அந்த ரூம்ல அடுக்குறாரு. இத பார்த்துட்டு சண்முகம் சந்திரசேகரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? பொன்னி அந்த ரூம்ல இருக்கான்னு தெரியல. தெரிஞ்சதால தான் நான் அடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு 2 பேரும் ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. சக்தி ஏன் மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாரிலாம் பண்றது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? இங்க பாருங்க மாப்பிள, அவ இஷ்டத்துக்கு அவ பண்ணிட்டு இருப்பா. இதனால வீட்ல நீங்க சாப்பிடாம இருப்பீங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாரு. அத கேட்டு ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள் சக்தி, தேவையில்லாமல் எதுக்கு தலையிடுறீங்க? அங்கே வேஸ்ட்டாக போகுது பொருள் எல்லாம். வேஸ்ட்டாக போன பொருள் எங்கே போடுவாங்க? ஸ்டோர் தானே போடுவாங்க. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு சக்தி. அடுத்து என்னம்மா பொண்ணி, இதுக்கப்புறம் இந்த ரூமில் தங்கலாம்னு நினச்சியா? தங்கவே முடியாது. பார்த்தல, எல்லாத்தையும் அடிக்கிட்டேன். நீ படுக்க கூட இடம் கிடையாது. இதுக்கப்புறம் நீ நடுரோட்டில் தான் போய் நிற்கணும். அதனால் மரியாதையாக இப்போயே வீட்டை விட்டு கிளம்பிடு. அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா இந்த வீட்டில் தங்க கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்ப அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டை விட்டு நான் போயிடணும் தானே இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதாலேயே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என்ன பார்க்குறீங்க? இந்த டைமுக்கு நான் போக மாட்டேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் உண்மையை நிரூபிச்சுட்டு நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன். அப்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, என்னை வீட்டை விட்டு போகிறதுக்கு இவ்வளோ நல்லா பிளான் பண்ணுறீங்கன்னா, அப்போது இதுக்கெல்லாம் காரணம் நீங்களாக தான் இருக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் நான் வெறும் சந்தேகத்தை தான் உங்கள் மேலே வச்சுருந்தேன். நீங்கள் ஏதோ இந்த விஷயத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் தான் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஊர்ஜிதமாக தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும். ஆனால் எப்படின்னு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன். அந்த உண்மையை கண்டுபிடிப்பேன். உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் எல்லா முன்னாடி போட்டு உடைச்சி உங்களோட முகத்திலேயே கிழிச்சி எறிவேன். இந்த பொண்ணு எல்லாத்தையுமே செய்வா. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்றாரு. பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள் பாருங்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னது, ஏன் முகத்திலே கிழிப்பியா? இப்போது இடம் கூட இல்லாமல் நீ தான் தவிக்க போகிற. இருக்கக்கூட இடம் இல்லாமல் படுக்க கூட உனக்கு இடம் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து இங்கே பொண்ணு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டு மேலே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெந்த மேலே போயிட்டு பாய் போட்டு படுக்கிறாங்க. கரெக்டாக இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது சக்தியால் தாங்கிக்கவே முடியல. சே, இந்த மனுஷனை இந்த ஆள் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சக்தியும் போயிட்டு ஒரு மேட் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் போயிட்டு படுக்கிறாரு. அதை பார்த்துட்டு பொண்ணு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கேருந்து போக போகிறீங்களா இப்போ இல்லையா? எதுக்காக என்னை இப்படி தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பொண்ணி, நான் இங்கே படுக்கக்கூடாதா? படுக்கக்கூடாதுங்க. ஓ, உங்கள் வீடுன்றதால நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு. ஏன் பொண்ணு இப்படிலாம் பேசுகிற? வேறு என்ன பண்ணுறது? நான் இங்கே நிம்மதியாக படுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் இங்கே படுக்கக்கூட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துக்கிறாங்க. நான் இப்போ எழுந்து உட்காந்துருக்கேன், நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னோடனே, பொண்ணி அப்படிலாம் பண்ணாத பொண்ணி, நீ இப்படி பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி பொண்ணி, நீ படுத்துக்கோ பொண்ணி, நான் கிளம்புற பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சக்தி கிளம்பிடுறாரு. அடுத்து பொண்ணி படுத்துக்கிறாங்க. இங்கே சக்தியால் தாங்கிக்கவே முடியல. பொண்ணி நம்ம மேலே இவ்வளோ கோவமாக இருக்காளே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே, பாவம் பொண்ணி இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மனசு கஷ்டப்படுறாரு. உடனே சக்தி பெட்டு மேலே படுக்க போகிறா. அப்போ தோணுது சக்திக்கு, பொண்ணி அங்கே தரையில் படுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நான் பெட்டு மேலே படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறும் தரையில் வெறுமனே படுத்துட்ருக்காரு சக்தி. இங்கே சக்தியை தேடி அவங்க அப்பா வராரு. அவர் பார்த்துட்டு, என்னப்பா கீழே படுத்துருக்க? பதறி போகிறாரு. என்னப்பா ஆச்சு உனக்குன்னு? இல்லைப்பா, பொண்ணி பாவம்ப்பா, அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க. இப்போ பாருங்க மாமா எப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு அப்படின்னோடனே, ஆமாப்பா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாருன்னே தெரில. அவர் பொண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் குறியாகவே இருக்காரு அப்படின்னோடனே, சரிப்பா நீ ஏன்ப்பா கீழே படுத்துருக்க? பொண்ணி இப்படிப்பா அந்த ரூமில் கூட படுக்காமல் அவள் தரையில் தானேப்பா மேலே படுத்திருக்கா. அப்போ நான் மட்டும் எப்படிப்பா மெத்தையில் படுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். பெட்டில் படுக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லைப்பா, அதனால தான்ப்பா நான் கீழே படுத்திருக்கேன்னு. உன்ன மாதிரி புருஷன் கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு.